ராசிநாதன் உச்சம் பெற்று அமர்ந்து விட்டான். உச்சம் பெற்ற நீங்கள் ஜெயிப்பீர்கள், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஒன்று நல்லா நினச்சிக்கோங்க. ஈரோடு மகேஷ் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். நான் அதை கேட்டு வியந்தேன். நம்ம ஆர்ஜே பாலாஜி கூட சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில். அதை கேட்டு வியந்தேன். நான் நினச்சமா வியந்தேன். அவர் அதில் சொல்லியிருந்தார், கார்ப்பரேட்டில் எல்லாரும் செல்ஃப் அசஸ்மெண்ட் எல்லாரும் போட சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் செல்ஃப் அசஸ்மெண்ட் போட்டாங்க. 65 மார்க் 70 மார்க் அப்படின்னு ஒவ்வொருத்தர் தனக்கு தானே மார்க் கொடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா 70 கொடுத்தா தான் மேனேஜர் என்ன பண்ணுவார், அதை சுழிச்சு விட்டு 80 போடுவார். நம்மக்கிட்ட பெரிய கேள்வி எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால 75 மார்க் போட்டுட்டாங்க. ஆனால் ஆர்ஜே பாலாஜி சொன்னார், தனக்கு 96 மார்க் போட்டுக்கிட்டாராம் செல்ஃப் அசஸ்மெண்ட்டில். என்னை பற்றி நானே நினச்சிக்கிறது செல்ஃப் அசஸ்மெண்ட், நீங்கள் எனக்கு மார்க் போடுறது KPI, கீ பாயிண்ட் இண்டிகேட்டர் ரிவ்யூ. இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கும், எல்லா கார்ப்பரேட்லேயும் நடக்கும். கார்ப்பரேட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட்டில் 96 மார்க் இவர் போட்டாராம். ஒன்றுமே கேட்கலையாம் அவங்க மேனேஜர். ஓகே, குட் ஜாப், டூ யுவர் பெஸ்ட்டுன்ட்டு விட்டாராம். வேறு எதுவுமே கேட்கல. அடுத்த மாதம் இவங்க எல்லாருக்கும் 2500 ரூபா, 3500 ரூபா, 4500 ரூபா அந்த மாதிரி கிரேடுக்கு ஏற்ற மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட். இவருக்கு மட்டும் எஸ் கிரேடு 22,800 ரூபா சம்பளத்தில் அதிகம். அதுக்கு அவர் பாஸ் சொன்னாராம், என்னைக்கு நீ உன்னை நம்பிட்டியோ இனி நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிருவ என்று சொன்னாராம். இது நடந்த உண்மை சம்பவம். நீங்கள் காணொலிகளில் தேடி பாருங்கள், கிடைக்கும். இதை கேட்டு என் வாழ்க்கை பெருசாக மாற்றிக்கிட்டேனா. நிறைய பேர் பர்த்டே கொண்டாட மாட்டேங்கிறான். என்ன சார் பெரிய பர்த்டே, நம்ம பர்த்டே அவன் சார் கொண்டாட. உங்கள் பர்த்டே நீங்களே கொண்டாடலன்னா வேறு யார் சார் கொண்டாட போகிறா? உங்கள் வெட்டிங் டே, உங்கள் அப்பா அம்மா, உங்கள் குழந்தை, உங்கள் மனைவி, இவங்களாம் ரொம்ப ஸ்பெஷல் சார். ஏன்னா இவங்களாம் உங்கள் குடும்பம்.